அவர் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு. அவரை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு உரிய அங்கீகாரம் என்பது காங்கிரஸ் கட்சி தரவில்லை, உழைப்பவர்களுக்கு தரவில்லை. குறிப்பாக திறமை மிக்க பெண்கள், ஆளுமை பண்புகள், தலைமை பண்புகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கீகாரங்கள் உரிய நேரத்தில் தரப்படவில்லை என்பது அவர்களை போன்றவருக்கு நன்றாக தெரிகிறது. அதனால்தான் அந்த வருத்தத்தை அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பதிவு செஞ்சது மட்டும் கிடையாது, என்கிட்ட கூப்பிட்டும் சொல்லியிருக்காங்க. வருத்தமாக இருக்குன்னு சொன்னது நீங்கள் வளர்ச்சி பாதையில் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதை முன்னெடுத்து முன்பக்கமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நடை போட்டு செல்லுங்கள், திரும்பி பார்த்து விடாதீர்கள் என்ற செய்தியை நிறைய பேர் குறிப்பாக எங்கள் மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்கள தான் கேட்கணும், அது எனக்கு தெரியாது இல்லையா? தெரியல, நீங்கள் ஒன்றும் அதை காங்கிரஸ் கட்சியில் கேட்கணும், இல்லை திமுக கழகத்தில் கேட்கணும். நான் எப்படி அதை பதில் சொல்ல முடியும்? சரிங்களா? ஐ திங்க் நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இவங்கள்ட்ட கருத்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கலாம். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, எனக்கு என்ன பணி கொடுக்கிறார்களோ அந்த பணி மக்கள் பணியாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய அரசியல் பயணம் என்பது பாரதிய ஜனதா கட்சியால் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக என்னுடைய மக்கள் பணியை அவர் அங்கீகரிப்பார்கள். அந்த விதத்தில் எந்த பணி கொடுத்தாலும் அந்த பணியில் உயர்ந்த பணியாக கருதி என் பயணம் நம் பாரதிய ஜனதா கட்சியில் தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.